இனிமேல் இந்த இன்டர்நெட்டை பற்றி கவலையே கிடையாதுங்க. கிராமப்புறங்கள்லையும் சரி நகரப்புகள்லையும் சரி எங்கெல்லாம் அந்த இன்டர்நெட் ஸ்பீடுக்கு எங்கேயுமே கிடைக்கல, டவரே இல்லைங்க, என்னங்க இது இன்டர்நெட்டு இவ்வளோ ஸ்பீடு கொடுக்குற, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு நெட்டே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் நிறைய ப்ராப்ளங்கள் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் நிறைய இந்த ஏர்டெல்லு இவங்க ஜியோ இவங்கெல்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நம்ம ரீசார்ஜ் பண்ணியும் நம்மளுக்கு ஏன் இந்த இன்டர்நெட் நிறைய சரியாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தது. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் நம்மளுக்கு வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஏர்டெல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் போட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்னா யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது எலன் மாஸ்க் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலன் மாஸ்க்ன்றவர் தான் இந்த ஸ்டார்லிங்கோட ஓனர். அவர் நிறைய சேட்டலைட் எல்லா உலகம் முழுவதும் அவர் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அதை இல்லாமல் இந்தியாவுக்கு மட்டும் அது வந்து வரவே இல்லைங்க. இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நிறுவனம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை. நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கடந்த 2022 வந்து நம்ம மோடிஜி அவர்களிடம் வந்துட்டு நம்ம எலன் மாஸ்க் வந்து கேட்டப்போ அது கருத்து வேறுபாடுனால சிலது அப்படியே விலகி போயிட்டாங்க. இப்போ 2025 வந்துட்டு அந்த கம்பெனியோட இந்த ஜியோ ஏர்டெல் இவங்க ரெண்டு பேரும் டைப் போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் என்ன முக்கியமாக பார்க்க முடியுதுனாக்கா, கிராமப்புறங்களில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில் நிலையம், அதாவது அரசுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பொது இடங்களில் வந்துட்டு இந்த இன்டர்நெட் வந்து அதிகமாக கிடைக்காதனால நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா, முந்தைய காலங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஆண்டனா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டிஷ் ஆண்டனா மாதிரி சின்னதாக கொண்டு அந்த வீட்டுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அது மூலியமாக நம்ம வந்துட்டு நம்ம எல்லா சேனலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது மூலியமாக நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்நெட்டும் அதே மாதிரி தான். இந்த ஜியோ, இந்த ஏர்டெல், இந்த இன்டர்நெட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒரு சின்ன டிஷ் மாதிரி வச்சு அது மூலியமாக இன்டர்நெட் வர்ற மாதிரி தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் போட்டிருக்காங்க. இது மூலியமாக நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஜியோ ஏர்டெல் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்க ஏர்டெல் கூட தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணாங்க. இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு ஏர்டெல் கூட தான் லிங்க் ஆனாங்க. இதை பார்த்து நம்ம அம்பானி சும்மா இருப்பாரா? அதுக்கப்புறம் வந்து நாங்களும் அவங்க கூட டைப் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்த மாதிரியான ஒரு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க கூட இப்போ கலந்துரையாடல், நிறைய மீட்டிங் போட்டு அவங்க கூட பேசி ஜியோ இந்த ஆஃபீஸில் தான் வந்துட்டு இந்த இன்டர்நெட்டுக்கான அந்த டூல்ஸ், அதாவது ஸ்டார்லிங்க் அந்த டூல்ஸ் வந்து இந்த ஆஃபீஸில் தான் கிடைக்கும். இவங்களோட அந்த பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே தான் அந்த டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவங்களோட டைப் பண்ணதுனால அவங்கக்கிட்ட கிடைக்கிற இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இனிமேல் வர்ற காலகட்டங்களில் 4G போய் 5G போய் அடுத்து 6G இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதனால் நிறைய கமெண்ட் செக்ஷனில் என்ன வருதுனாக்கா, டெத் ஃபார் சிட்டுக்குருவியெல்லாம் சாக போகுது, புறாக்கெல்லாம் சாக போகுது, இனிமேல் இந்த வந்து நிறைய இந்த உயிரினங்கள்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த எலன் மாஸ்க் அப்படின்றவர் வந்து நிறைய அவரோட மாஸ்க்ன்றவர் இந்தியாவில் இந்த கம்பெனியை வர வைக்கிறதுக்காக நிறைய டைம் அவர் போராடி இருக்காருங்க. இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறத வந்து நிறைய டைம் வர்றதுக்காக உள்ளே வந்திருக்காரு. அவரை இப்போ புதுசாக நம்ம உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இதுக்கப்புறம் பாருங்க, சின்ன விஷயம்லாம் புதுசாக ஆட் ஆகும். இது என்ன ஃபியூச்சர் நடக்கும் தெரியுங்களா? அவங்க சொல்கிற அந்த ரேட்டு தான் இவங்களுக்கு வரக்கூடிய ரேட்லேருந்து நம்மளுக்கு ரேட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னாக்கா ஃபஸ்ட்டு ஏர்டெல்லில் இருந்த ரேட்டை பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதற்கு அப்புறம் இந்த 5G வந்ததுக்கப்புறம் அதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா எப்படி ஆனிச்சு, அதுதான் அலைவீச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக அலைவீச்சு அந்த யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஃபஸ்ட்டு ஜியோவில் என்ன பண்ணாங்க, எல்லாமே ஃப்ரீ சிம்மெல்லாம் ஃப்ரீ, அது ஃப்ரீ, 6 மாதத்துக்கு ஃப்ரீ, 1 மாதத்துக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் அந்த ரேட் எப்படி ஆனிச்சு, இதே மாதிரி தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறதும். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ டாப்பில் இருக்கிறது வந்துட்டு இருந்தீங்கன்னா ஏர்டெல்லும் ஜியோ மட்டும் தான். நம்ம கவர்மெண்டோட பிஎஸ்என்எல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் வந்துட்டு அந்த அளவுக்கு 4Gலேயே அந்த இதுலேயே நம்மளோட அந்த சிம்மை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாப்பில் இருக்க இந்த ஜியோ, இந்த ஏர்டெல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டார்லிங்கோட ஃபஸ்ட் டைம் இவங்க கூட டைப் போட்டிருக்காங்க.
இதுக்கப்புறம் வரும் காலகட்டங்களில் அவங்க எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்கிறது தெரியல. ஆனால் இதனால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏன்னா நிறைய கிராமப்புறங்களில் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெட்வொர்க் இருக்காது, அதிகமாக இருக்காது. முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக அந்த நெட்வொர்க் இருக்காது. அதை வச்சு தான் நிறைய மெசேஜ் இதெல்லாம் முடிந்து மெயில் அனுப்பி எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் அதிகமாக அந்த நெட்வொர்க் கிடைக்காதனால இப்போ வந்து அதன் மூலியமாக நிறைய நெட்வொர்க் நம்மளுக்கு ஸ்பீடாக கிடைக்கக்கூடிய வசதியை அங்கே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போகும், இதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு ரேட் டிஃப்ரெண்ட்லாம் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கலை. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த வாக்குமூலம் என்னன்னாக்கா, இவங்க 2 பேரும் டைப் பண்ணி நாங்கள் வந்துட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய நீங்கள் வந்துட்டு வெளியில் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய அவுட்டிங் போகிறீங்க, அவுட்டர்லாம் இந்த மாதிரி நெட்வொர்க்லாம் ஜாஸ்தி கிடைக்காது. இப்போ நீங்கள் சிம்மே இல்லாமல் இந்த மாதிரி நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கு தான் இந்த இது ஒரு சின்ன ஒரு முன்னாடி அந்த அப்போல்லாம் இருக்கும்போது ஆண்டனா மாதிரி சின்ன ஒரு டிவைஸர் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம நெட் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரிங்களா, அந்த மாதிரி தான் இப்போ வந்துடும். ஃப்யூச்சரில் இதவே பெருசாக சிம்மே இல்லாமல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிவைஸ் மட்டுமே வச்சு நெட்வொர்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் வரும். இது எந்த மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கதிர்வீச்செல்லாம் வர்றப்போ என்னன்னாக்கா வந்து அதிகமாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டார்லிங்கோட மேட்ச் பண்ணி எல்லாருமே வந்து டைப் பண்ணி ஓரளவுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.